ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன். ஜிம் பாய்ஸ், இது உங்களுக்கான கண்டென்ட் தான். வே புரோட்டீன்னா என்ன? வே புரோட்டீன் எப்படி பண்றாங்க? வே புரோட்டீன் கான்சன்ட்ரேட்னா என்ன? வே புரோட்டீன் ஐசோலேட்னா என்ன? வே புரோட்டீன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? வே புரோட்டீன் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மில்க்ல இருக்க நியூட்ரியன்ட்ல புரோட்டீனை தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் வே புரோட்டீன். மில்க் காகுலேஷன் பண்ணி, அதாவது வினிகர், சிட்ரிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், வேற காகுலேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது மில்க் உடைஞ்சிரும். இந்த உடைஞ்ச மில்க ஃபில்டர் பண்ணும்போது காட்டேஜ் சீஸும் வே வாட்டரும் வரும். இந்த வே வாட்டர்ல இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ரிமூவ் பண்ணி மீதி நமக்கு கிடைக்கக்கூடியதான் வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட். வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட்ல சுமார் 75% புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. கொஞ்சம் ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட்டும் இருக்கும். இந்த வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட்டை ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணும்போது ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு மீதி கிடைக்கக்கூடியதான் வே புரோட்டீன் ஐசோலேட். வே புரோட்டீன் ஐசோலேட்ல 95% புரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் அதுல நேச்சுரலா இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில இருக்க ஆர்கன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இதை ஹேண்டில் பண்ணும். பட் ப்ராசஸ்டு ஃபுட்ல இந்த மாதிரி ஒரு சிங்கிள் நியூட்ரியன்ட் அதிக வால்யூம்ல கன்சியூம் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில இருக்கிற ஏதோ ஒரு ஆர்கானுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறோம். குறிப்பா இந்த வே புரோட்டீன் மூலியமா நம்ம கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறோம். லாங் டைம்ல இந்த வே புரோட்டீனை அதிக வால்யூம் கன்சியூம் பண்ணா கிட்னி ஃபெயிலியர் பாசிபிலிட்டிஸ் 90% உண்டு. நீங்க வே புரோட்டீன் எடுத்தாலும் அளவா எடுத்துக்கிட்டு புரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்கு வேற வேற புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா லைஃப் டைம் ஃபுல்லா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்க முடியும்.